வேலை இருக்குல்ல அப்போ? இப்போ டைலரிங் வேலைக்கு தான் போயிட்டுருக்கு மேடம். டைலரிங் தொழில் மட்டும். டெய்லர் தெரியுமா? தெரியும். வீடு இருக்கா? வீடு இருக்கு மேடம். உன் பேரில் தானே இருக்கு? என் பேரில் ஒரு மண் இருக்குது, இன்னொரு மண் இல்லைங்க மேடம். ஹலோ ஹலோ, தனுஷ்கோடி பேசுறீங்களா? ஆமாம் சார். கந்தவேல் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இந்த ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி வேலை பார்த்தாருங்களா, அப்போ பார்க்கும். நீங்க யாரு? நீங்க என்ன வேலை செய்றீங்க? நானும் செக்யூரிட்டி வேலை தான் பார்த்தேன். சரி, அவருக்கும் உங்களுக்கும் என்ன என்ன அப்படி ஒரு உறவு? உறவெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பழக்கம் தான் மேடம். சரி, கந்தவேல் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? அதெல்லாம் என்கிட்ட அதை பற்றி எதுவும் சொல்லல மேடம். கல்யாணத்தை பற்றிலாம் நீங்க தானே டெய்லி அவ்வளவு கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இல்லை, தெரியும்? அது பேசுகிறோம் ரைட்டு. கல்யாணத்தை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாரு. அதை பற்றிலாம் எனக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை, அவரை பற்றி நமக்கு அதெல்லாம் அந்தமா போகிற மாதிரி முடிவெல்லாம் நமக்கு தெரியாது மேடம். அவர் சொன்னாதான் தெரியும். சரிங்க, அவர் அதை பற்றி எனக்கு நம்மகிட்ட எதுவும் சொல்லதில்ல. என்ன சொல்லியிருக்காரு? அவர் என்ன சொல்றாருன்னா, கல்யாணம் வந்து அப்போ அவங்க ஒய்ஃபு சரியில்லை என்ன சொல்வாரு. என்னங்க அவங்க ஒய்ஃபு சரியில்லை, எனக்கு ஒய்ஃபு சரியில்லை, வேற கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான். ஒய்ஃபு சரியில்லை, வேற கல்யாணம் பண்ணணும். அவங்க வைஃப் இருக்காங்க இங்க, அவங்க பேசுவாங்க உங்கள்கிட்ட. பேசுமா? அண்ணா, எத்தனை வாட்டி நான் உங்களை கேட்டிருப்பேனா, அவர் என்ன பண்றாரு, எங்க இருக்கிறாரு, நீங்க மட்டும்தான் கான்டாக்ட்ல இருக்கிறீங்க, நீங்க என்கிட்ட என்னென்ன விஷயம்லாம் எங்க வீட்டுக்கார பத்தி பேசியிருக்கீங்க தெரியுமா? அண்ணா, நான் அன்னைக்கு கூட ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இல்ல, நீ எதுக்கு சொல்ல மாட்டாருமா, அவ்வளவுதான். போன் பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாரு. ஃபோன் பண்ணுவாங்க, ஆனா நீங்க இப்ப பேசுறத கேட்பாங்க, நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க, ஆனா எங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாரு. அது இருக்கிறத சொன்னா அவரு பொண்டாட்டிட்ட நான் சொல்லுவேன்னு சொல்ல மாட்டாரு. அவர் பொண்டாட்டிக்கிட்ட? ஆமா, நான் சொல்லுவேன்னு சொல்ல மாட்டாரு என்கிட்ட. நீதான் பொண்டாட்டி சொல்லுமா? அதுதான் என்னதான் மேடம் சொல்றாங்க, என்கிட்ட சொல்லிடுவாங்கன்றதுனால அவர் சொல்ல மாட்டாராம். சரி, போனை கட் பண்ணுங்க. என்னம்மா பண்ண போற? இதுக்கு தண்டனையே கிடையாதா மேடம்? நான் கேட்குறேன். இதே மாதிரி எல்லா ஒரு ஆண்களும் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் குடும்பம் பண்ணிட்டு அந்த சட்டத்தை தான்மா கேட்கணும், இந்த சிஸ்டத்தை கேட்கணும். இந்த கேள்வியை நீ சட்டத்தையும் சிஸ்டத்தையும், உனக்கு என்ன, உன்னோட ஆதங்கம் என்ன இருக்கோ கேளு. முடியுங்களா? இது மாதிரி ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி 13 வருஷம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு எனக்கு எந்த பொண்ணு, அந்த பொண்ணு வானான்ற போற பட்சத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு அன்பு லவ்ன்றது என்ன எனக்கு தெரியல, ஒரு அஃபெக்ஷன். அதில் வந்து எல்லாரும் எல்லா பொண்ணுகளும் வெளியில் வந்து விழுந்துடுறாங்க மேடம். இதில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நான் வெளியில் வரக்குள்ள குடும்பம் என்ன இது என்ன அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் நான் வந்தேன் இவர் கூட. பசங்களை குழந்தை பெத்த பிற்பாடு தான் இது ஒரு குடும்பம், இப்படி தான் லைஃப் இருக்கணும், இப்படி தான் இருக்கணுன்ற கோட்டில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. இவர் பண்ண தப்பை இது வரைக்கும் என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ நீங்கள் சொன்ன பிற்பாடு அவர் முகத்தை பார்க்க எனக்கு மாறி இருக்குங்க மேடம்.